Hi everyone. Hindustan Aeronautical Limited HAL Aircraft Division Nasik is recruiting 1-year apprentice program for most of the department. Computer science, mechanical, electrical, civil. So நீங்க இந்த எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினா உங்களுக்கே தெரியும் HAL is one of the நவரத்னா கம்பெனி. நவரத்னான்றது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு கம்பெனி கொடுக்குற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க ஒரு 1 year apprentice program முடிக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ ஆடட் திங். நீங்க ஃபியூச்சர்ல ஜாப் தேடும்போது அண்ட் உங்க ரெஸ்யூம்க்கு இது ஒரு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஆடட் திங்கா இருக்கும். We will see the details of the notification one by one. So நான் as I mentioned, it is for both engineering முடிச்சவங்களாவும் இருக்கலாம், diploma முடிச்சவங்களாவும் இருக்கலாம். So for both it is a good opportunity and it is 1 year apprentice program. So aeronautical engineering, computer, civil, electrical, electronics and telecommunication, mechanical engineering and especially பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு 35 வேகன்சிஸ் இருக்கு. மற்றவங்களுக்கும் about 10 இருக்கு. ஸோ நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், சிவில் எல்லாருக்குமே வந்து ஒரு மினிமம் ஆஃப் 10 வேகன்சி அண்ட் மேக்ஸிமம் 20 வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு 3 years டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ லெட் அஸ் see the eligibility criteria. இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த 5 yearsல தான் பாஸ்ட் அவுட்டா இருக்கணும். ஸோ 2020ல இருந்து 2024 நீங்க பாஸ்ட் அவுட்டா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனில அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாயின் பண்ணியிருந்தாலோ இல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ இதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரெண்டிஸ் இன் கவர்மெண்ட் செக்டர்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்டோட NATS 2.0 போர்ட்டல்ல தான் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த NATS 2.0 போர்ட்டல்ல நீங்க போய் ஒரு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க கொடுத்திருக்க கூகுள் ஃபார்ம்குள்ள போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை NATS போர்ட்டல்ல நீங்க வாங்கிக்கணும். இதே நீங்க ஓல்டு NATS போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க ரீஜனல் போர்ட் ஆஃபீஸ் போய் கான்டாக்ட் பண்ணி நீங்க நியூ போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி 50% stipend will be paid by the company and remaining will be paid by the board, BOAT. ஸோ அது போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இப்போ எப்படி அப்ளிகேஷன் எப்படி நீங்க அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க nats.education.government.in இந்த வெப்சைட்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் நெக்ஸ்ட் கூகுள் ஃபார்ம்லேயே உங்களால ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி என்ரோல்மெண்ட் ஐடியை நீங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடியை நீங்க வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ரோல்மெண்ட் ஐடி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மென்ஷன் பண்ணிருக்க கூகுள் ஃபார்ம்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இந்த நீங்க உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன்லேயே டீடைலா கொடுத்துட்டாங்க என்ன லிங்க்னு. ஸோ நீங்க இந்த லிங்க் அல்லது QR கோட் குள்ள போனீங்கனாலே உங்களுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம்ல என்னென்ன டீடைல்ஸ் கேட்கறாங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா தேங்க்யூ யுவர் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் கூகுள் ஃபார்ம் வந்து August 31st அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா September 2nd week or 3rd week. அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் எப்போ ஃபைனலி ஆஃப்டர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா September 4th weekல உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க October 2nd week ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களோட CGPA நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்றது உங்களோட அக்ரிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸா தான் இருக்கணும். நீங்க உங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க எப்படி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கால்குலேட் பண்றது அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கன்வர்ஷன் வந்து உங்க காலேஜ் பிரின்சிபலால சர்டிஃபைட் ஆயிருக்கணும். அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களோட நேம் நீங்க NATS போர்ட்டல் எப்படி அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதே சேம் இருக்கணும். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. இதுல ஒரு நேம் அதுல ஒரு நேம் இனிஷியல் அந்த இதுல நீங்க எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிடக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, அகாடமிக் டீடைல்ஸ் இது எல்லாமே நீங்க NATS போர்ட்டலையும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க NATS போர்ட்டலை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்ச அப்புறம் நீங்க அந்த ஃபில் பண்ண போற கூகுள் ஃபார்ம்லயும் நீங்க அதே டீடைல்ஸை எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் எனி என்கொயரிஸ் யூ கேன் கான்டாக்ட் திஸ் வெப்சைட் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன என்கொயரிஸ்னாலும் அந்த வெப்சைட்ல நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க NATS போர்ட்டல் ப்ரொஃபைல்ல 1 time ரெஜிஸ்டர் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். அதை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க. எந்த வித ஜெராக்ஸ் காப்பி அந்த மாதிரி எதுவுமே நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன் பர்சனா அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லியிருந்தாங்க இல்லையா October 8th அன்னைக்கு வந்து நீங்க இன் பர்சனா போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க ரிப்போர்ட் பண்ண தவறுனீங்கன்னா யூ வில் நாட் பி குவாலிஃபைட். அண்ட் முன்னாடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க வந்து சரண்டர் பண்ணும். அண்ட் தென் நீங்க டைம் ஆஃப் ஜாயினிங் போது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம்
சர்டிஃபைட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட நீங்கள் அவங்க மினிமம் எம்பிபிஎஸ் கேட்டகரியாக இருக்கணும், அவங்க கிட்ட ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் தென் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஃப்ரம் த ரிசைடிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் சூப்பரண்டன்ட் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஸோ டைம் ஆஃப் ஜாயினிங் அப்போ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், தென் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். 1 year apprenticeship முடிஞ்சதுக்கு அப்புறம் HAL உங்களுக்கான எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் அஷூரன்ஸ் கொடுக்காது. நீங்கள் அந்த apprenticeship சர்டிஃபிகேட் மட்டும்தான் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அந்த apprenticeship பீரியடில் இருக்கும்போது உங்களோட அகாமடேஷன், உங்களோட ட்ராவல் அதெல்லாம் நீங்கள் தான் கண்டிப்பாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் HAL எந்த வகையிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயிலையும் இந்த வெப்சைட்டையும் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கணும் ஃபார் ஃபர்தர் மோர் அப்டேட்ஸ். இந்த apprenticeship ப்ரோக்ராம்க்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. Then if you have any queries இருந்தா நீங்க மென்ஷன் பண்ணிருக்க ஃபோன் நம்பர்ல தாராளமா கேட்கலாம். Stipend is about 9,000 for engineering graduates and 8,000 for diploma graduates. So government rules படி உங்களுக்கு 9,000 8,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அண்ட் apprenticeship ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த இன்டர்வியூ கிடையாது அண்ட் ரிட்டன் எக்ஸாம்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இது நிச்சயமாக ஒரு வேல்யூ ஆடட் திங்காக பார்க்கலாம். ஏன்னா HALன்றது ஒரு நவரத்னா கம்பெனி. ஸோ அதில் நீங்கள் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஃபியூச்சர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண தேவையில்லை. யூ கேன் ஈஸிலி அப்ளை அண்ட் டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி.